குருச்சேத்திர போர் உச்சக்கட்டத்தை எட்டியிருந்தது. பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒருவரை ஒருவர் கடுமையாக எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்தனர். கௌரவ படையின் வலிமை பாண்டவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அந்த நேரத்தில் பீமனின் மகன் கடோர்கஜன் போர்க்களம் புகுந்தான். கடோர்கஜன் ஒரு அரக்கனின் மகன் என்பதால் இயற்கையாகவே அவனுக்கு அபாரமான பலமும் மாய சக்திகளும் இருந்தன. அவன் போர்க்களம் புகுந்ததும் கௌரவ படை சிதறி ஓடியது. அவனுடைய பிரம்மாண்டமான உருவமும் பயங்கரமான கர்ஜனையும் கௌரவ வீரர்களை நடுநடுங்க செய்தது. கடோர்கஜனின் மாயாஜாலங்கள். கடோர்கஜன் தனது மாயாஜாலங்களால் கௌரவ படையை நிலைகுலைய செய்தான். அவன் பல்வேறு வடிவங்களை எடுத்து கௌரவ வீரர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினான். சில சமயங்களில் அவன் பெரிய பாறைகளை தூக்கி வீசினான். சில சமயங்களில் தீப்பிழம்புகளை உருவாக்கினான். அவனுடைய மாயாஜாலங்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் கௌரவ வீரர்கள் திகைத்து நின்றனர். குறிப்பாக இரவில் அவன் போர் புரிந்த விதம் மிகவும் பயங்கரமானது. இரவில் அரக்கர்களின் பலம் அதிகரிக்கும் என்பதால் கடோர்கஜன் இரவில் கௌரவ படையை சிதறடித்தான். அவன் மிகப்பெரிய அரக்க உருவம் எடுத்து கௌரவ வீரர்களை பயமுறுத்தினான். கர்ணனின் சக்தி ஆயுதம். கௌரவ படையில் கர்ணன் மிகவும் வலிமையான வீரனாக இருந்தான். அவனிடம் இந்திரன் வழங்கிய சக்தி ஆயுதம் இருந்தது. அந்த ஆயுதத்தை அர்ஜுனன் மீது பயன்படுத்த கர்ணன் காத்திருந்தான். ஆனால் கிருஷ்ணர் கடோர்கஜனின் வலிமையை உணர்ந்து கர்ணனை அந்த ஆயுதத்தை கடோர்கஜன் மீது பயன்படுத்தும்படி செய்தார். கடோர்கஜன் கர்ணனின் சக்தி ஆயுதத்தால் கொல்லப்பட்டான். ஆனால் அவனுடைய தியாகம் பாண்டவர்களுக்கு பெரும் உதவியாக அமைந்தது. கடோர்கஜன் இறந்ததால் கர்ணன் அர்ஜுனன் மீது பயன்படுத்த வேண்டிய சக்தி ஆயுதத்தை உபயோகப்படுத்தினான். இதன் மூலம் அர்ஜுனன் காப்பாற்றப்பட்டான். கடோர்கஜனின் தியாகம். கடோர்கஜன் போரில் வீரத்துடன் போராடி பாண்டவர்களுக்கு பெரும் உதவியாக இருந்தான். அவனுடைய தியாகம் மகாபாரதத்தில் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. அவன் தனது உயிரை தியாகம் செய்து பாண்டவர்களின் வெற்றியை உறுதி செய்தான். இந்த கதை கடோர்கஜனின் வீரத்தையும் தியாகத்தையும் எடுத்துக்காட்டுகிறது.